विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिक मे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःख विदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिक मे शरणम्। आचार्यो ब्रूयात् साधु अवादीः सम्यक् पश्यति खरं वृथा अवादीः ब्राह्मणपुत्रो अदोन्वयः ब्रह्मचारी आसम् गृहस्थोपा इदानीमस्ति परमहंस परिव्राडिति। 13வது உபதேச சாஸ்திரி பிரகரணம். ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு பிரம்ம லட்சணத்தை சொன்னார். பல உபனிஷத்துல பிரம்மத்தை பற்றி என்னென்ன விதமாக சொல்லியிருக்கோ அதை சொன்னார். அதே போலயே பகவத்கீதையும் பிரம்ம லட்சணம் எப்படி இருக்குங்கிறது பல இடத்துல சொன்னதெல்லாம் எடுத்து தொகுத்து கொடுத்தார். எல்லாம் கொடுத்த ஆனவரு அதுக்கப்புறம் நீ யாருன்னு கேட்டார். சொன்ன பிறகு அது முதல்ல பார்த்ததுமே கேட்கணும். அந்த கேள்வி எப்படி ஒரு மனுஷனை பார்த்ததுமே யார் நீங்க வந்து இது கேட்க வேண்டியது. அவர் எல்லாம் தெரிஞ்சுன்னா அவருக்கு எல்லாம் உபதேசம் பண்ணின பிறகு கேட்கிற யாரப்பா கஷ்டம் யாரு அவன் இவர் வேதாந்தத்தை சொல்லியிருக்கார். அதுல கேள்வி கேட்கிறாருன்னு புரிஞ்சுக்கல. சாதாரணமா யாரப்பா நீன்னு கேட்டாங்க. காரணம் சந்தர்ப்பத்தை தெரிஞ்சுக்காம இவர் நேரம் நமக்கு வேதாந்தத்தை சொன்னாரே நீ பிரம்மம் உன்னை விட வேற இல்ல பிரம்மம் அப்படிங்கறதெல்லாம் சொன்ன பிறகு நீ யாருன்னு கேட்டா நாங்கள் தானே நான் பிரம்மம்னு சொன்னேன், ஐயா நான் பிரம்மம்னு சொல்லிருக்கிறேன். சாதாரண இந்த கேள்வி எதிர்பார்ப்பாளோ கேட்கல. வேதாந்தத்துல கேட்கும் போது நீ யாருன்னு கேட்டாங்க. சாதாரணமாதான் கேட்டிருக்காரு போல இருக்கா அப்படின்னு நான் சொல்லிட்டு நீ யாருங்கிற கேள்விக்கு நான் அந்த நாள் நான் பிரம்மச்சாரியா இருந்தேன், நான் கிரகஸ்தாசிரமத்தை அடைந்தேன், பிறகு இப்பொழுது நான் மோட்சத்தை அடையணும் என்பதற்காக சன்னியாசம் பெற்றுக் கொள்ள போகிறேன் அல்லது பெற்றுக் கொண்டேன் இப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவன் சும்மா விட்டார நான்கிறியப்பா எந்த நான் சரீரத்தை சொல்றியோ அந்த சரீரம் இங்கே மனத்தை அடைஞ்சிட போறது, அது எப்படி நான் சம்சாரத்தை வந்து மேல போக போறேன் அப்படின்னு நீ சொல்றிய, நான் யாரும் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாம் அழிஞ்சு போக போறது அப்படின்னு சொன்னார். அப்பா அவன் முடிச்சுட்டான். அடாடா நான் சரீரத்தை தான் சொன்னேன், சரீரம் இங்கேதான் அழிந்து போக போறது, ஆத்மாங்க அந்த சரீரத்தோட வேறானது அல்லவா, என்ன சரீரங்கள் மாறிக்கொண்டிருந்த போதிலும் ஆத்மா உண்ணாக இருக்கு. சின்ன வயசுல சின்னதா இருந்தோம், வயதான பிறகு நல்ல எவ்வளவு சரீரம் வந்தது, அதற்கு பிறகு வார்த்தக்கியமாக வந்திருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல சரீரங்கள் மாறினாலும் நான் மாறல, நான்கிறது சரீரமா இருக்க முடியாது. ஏன்னா மாறுதா நான்கிற சொல்லும் மாறணும் இல்லையா, பொருள் மாறினா பொருளை குறிக்கக்கூடியதான சொல்லுமா இருக்கிறது. சில பொருள் தான் மாறிட்டு இருக்கேன். சின்ன குழந்தைய நான் எப்படி இருந்தேன், நடுவயசுல எப்படி இருந்தேன், வயசான காலத்துல எப்படி இருக்கேன், சரீரம் மாறிட்டு. அப்ப நான் மட்டும் இப்படி நான்கிற சொல்லு அப்படியே இருக்கு. ஆகையால் நான்கிற சொல்லுக்கு பொருள் சரீரம் இல்லை, வேற ஏதோ இருக்கு, நான் தெரியாம இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு கருதுன. அடடா பாரி சார் அப்படி சொல்லிட்டு என்ன பண்றது, நான் சரீரம் இல்ல, சரீரம் தான் பழக்கம் அழியும், அதுதான் நெருப்பால் எரிக்கப்படும், இவைகள் ஆகும். நான் வந்து சரீரம் இல்ல, சரீரத்தை விட வேறானவன். ஏதோ கர்மாக்களை பண்ணினேன், இந்த கர்மா இந்த கர்மான்னு தெரியல எனக்கு, அந்த கர்மாவை பண்ணினதுனால எனக்கு ஒரு சரீரம் கிடைச்சிருக்கு. இந்த சரீரத்துக்குள்ள நான் இருந்து கொண்ட ஒரு பட்சியானது ஒரு மரத்துல ஒரு வீடை கட்டின, ஒரு கூண்டை கட்டின, அது அங்கே போயிட்டு வந்து மறுபடியும் எப்படி அந்த கூண்டத்தை வந்து சேர்றதோ அதே போல நானும் இந்த சரீரம் எனக்கூடியதான கூண்டுல இருக்கேன். இந்த சரீரம் பழசா இருக்குன்னா கூண்டை உடஞ்சு படுத்து என்ன பண்றது, இன்னொரு கூண்டை கட்டுறதோ இல்லையா, அதே மாதிரிதான்
அந்நவதரம் கல்யாணதமம் ரூபம் குருதே. இந்த ஜீவனாலும் வெவ்வேறு சரீரங்களை அப்பப்பொழுது எடுத்துக்கலாம். ஒரு சமயம் மனுஷ சரீரம், ஒரு சமயம் பொடி சரீரம், ஒரு சமயம் யான சரீரம், இப்படி மாற்றி மாற்றி வெவ்வேறு சரீரங்களை எடுத்தோம்னா அங்கெங்கே அவனவன் பண்ணினதான புண்ணிய பாப கர்மாக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஆயால் சரீரம் நான் அல்ல, சரீரத்துக்குள்ள தனி சரீரத்தோட சம்பந்தப்படாமல் இருக்கிற ஒரு ஆத்மா. இன்னும் அந்த ஆத்மாவுடைய சொரமும் சம்பந்தப்படுறது இல்லையே. எதோட ஒட்டிட்டா அது போச்சுன்னா இதுவும் அழியும். எது எதோட சம்பந்தப்படுறதோ அதனுடைய இன்ப துன்பங்கள் அதுக்கு வந்து சேரும். அப்படித்தானே பாத்திரத்துல ஜலத்தை விட்டு அந்த பாத்திரத்துல நெருப்புல வச்சோம்னா பாத்திரத்தோட சம்பந்தப்பட்டிருப்பதனால ஜலமும் சூடாது. பாத்திரத்துக்குள்ள சம்பந்தப்படாம காத்து இருக்கு, அந்த காத்துக்கு உஷ்ணம் ஒட்டுறதா இல்ல பத்தியா? அதே விதமாக எதோட சம்பந்தப்படுறதோ அதனுடைய இன்ப துன்பங்கள் இவாளுக்கு வரும், அதோட சம்பந்தப்படாத வராது. ஆகையால் சரீரத்தில் வேறானவன் இப்படின்னு சொல்லி முடித்தான். இப்ப இந்த ஆச்சாரிய சொல்றார், அதையே போய் சொன்னேன், ஏன் போய் சொன்னேன் அப்படின்னு எங்க போய் சொன்னான் அதை பார்க்கணும். ஆச்சாரியோ புருயா சாது அவாதி. சரீரம் ஆத்மா இல்ல, சரீரம் மாறுகிறது, வர்றது போகிறது. சரீரத்தை ஆத்மா என்று கருதுறது தப்பு. ஆனால் சமயப்பட்டு அந்த வரைக்கும் நல்லா இருக்கு. கதம் ரிஷாவாதி பிராமண புத்திரோ அன்மையா பிரம்மச்சாரியாகும். நான் அந்தனருடைய பிள்ளையா பிறந்தேன், நான் பிரம்மச்சாரியா இருந்தேன், நான் கல்யாணம் பண்ணிட்டேன் என்று அவசனானே, நான் இப்ப கன்னியாகம் வாங்கி கொள்ள போகிறேன், இப்படி எல்லாம் சொல்றியப்பா அதெல்லாம் பொய்யல்லவா அப்படின்னு. பொய்யில ஒண்ணும் தெரியலையே. பிரதி ப்ரூயாத் ஆச்சாரியா அவனு சொல்லும், கையதி ப்ரூயாத் பகவான் கதமம் ரிஷா அவாதிஷி. என்ன போய் பொய் சொல்றேன்னு சொல்றேன் சுவாமி, ஆச்சாரியா என்ன போய் பொய் சொல்றேன், நான் பொய் சொன்னா போல தெரியலையே, நான் இங்க போய் சொல்லியிருக்கேன், நான் பிராமணத்துல பிறந்தேன், அது ரைட்டு தானே. நான் பிரம்மச்சாரியா இருந்தேன், பிரம்மச்சாரியா இருந்ததுனால பொண்ணை கொடுத்தா கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ண பிறகு நான் கிரகத்தினானா இல்லையா? ஆனே. கிரகத்தினால அப்புறம் என்னாச்சு, இப்ப கல்யாணம் வாங்கிக்கணும், சித்தமா மாற்றத்துக்கு ரெடியா இருக்கேன், அது ரைட்டு தானே. எனக்கு போய் பொய்யுங்கிறத நான் எங்க போய் சொன்னேன், பொய் சொன்னேன்னு என்னால கோவிச்சுக்கிறடா ஏன் பொய்யுன்னு கேட்கணும். எதிர்புரியா பகவான் கதம் முகமுகா வாதிஷம். எங்க போய் சொன்னேன், நான் எங்க போய் சொன்னேன்னு எப்படி சொல்ற நீங்க சொல்ற. ஏகத்துவம் பின்ன ஜாத்தியன்வய சம்ஸ்காரம் சரீரம் ஜாத்வன்யே வர்ஜிதஸ்ய ஆத்மனஹ பிரத்யக்ஞாதி பிராமண புத்திரோ அதோன்வய இத்யாதினா வாக்கியேன. ரெண்டு அம்சங்கள் இருக்கு நமக்குள்ள. ஒண்ணு இந்த பூத உலகம், இன்னொன்னு இதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு சக்தி. கண்ணை பார்க்கும் திறமையை கொடுக்கறது, காதுக்கு கேட்கும் திறமையை கொடுக்கறது, காலுக்கு நடக்கக்கூடிய திறமையை கொடுக்கறது. நான் வழங்கி கொண்டிருக்கு ஒரு பிரகாசம் ஒண்ணு இருக்கு. பிரகாசம் வெளிச்சம்னு நினைக்கூடாது. கண்ணு மொழியில வெளிச்சமே தெரியுதே இருக்கேன்னு அர்த்தம். இந்த பிரகாசம்னா என்ன அர்த்தம்? எல்லா செயலுக்கும் உதவக்கூடியதுன்னு அர்த்தம். வெளிச்சம் எல்லா செயலும் பண்றான். அதுல நீங்க கண்ணால பாக்குறதோ, காதால கேட்கறதோ, மூக்கால மகறதோ எது செஞ்சாலும் அதுக்கு உதவக்கூடியதான ஒரு திறமைக்கு பிரகாசம்னு கேட்கும். இப்ப என்னாச்சுன்னு உமக்குள்ள ஒரு ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, வெளியில சரீரம் இருக்கு. இந்த ரெண்டையும் சேர்ந்து நான் சொல்றேன். நம்ம பண்ற மிஸ்டேக் என்ன, இந்த ரெண்டையும் சேர்ந்து ஒன்னா கலந்து, இதுக்குதான் வேதாந்தத்துல அத்தியாசம்னு போடுறான். ஒண்ணு இன்னொன்னா நினைக்கிறதுக்கு அத்தியாசம்னு பேர். இந்த ரெண்டு பொருள் இருக்கும் பொழுது அந்த இரண்டில் ரெண்டையும் சேர்ந்து அகம்னு சொல்லிட்டு இருக்கோம். அகம்னு மட்டும் இல்ல, நமக்கு தெரிஞ்சே தப்பு பண்றேன். ஏன் தெரியுமா, நான் இந்த சரீரத்துல கை இருக்கு, கை இருந்தா நான் கைங்கிறல, இந்த கை தானே சொல்றேன். கால் இருக்கு, இந்த கால் தானே சொல்றேன். இந்த கலக்கம் எனக்கு ரொம்ப இன்சப்படுத்துறது, கலக்கம் வலிக்கிறது. எந்த ஒரு உருப்படியை சொல்றதா இருந்தாலும் இது இதுன்னு சொல்றேன், நான் சொல்றேன், இதுன்னு சொல்றேன். இதுகள்லாம் சேர்ந்த பிறகு சரீரத்தை மட்டும் நான் சொல்றேன். இது சொன்னப்பதான் சார் மிஸ்டேக்க தெரியுது. தனித்தனியா இருக்கும்போது இந்த காது, இந்த மூக்கு, இந்த நாக்கு, இந்த
பல்லு, இந்த தாடை, இந்த கை, இந்த காலை, இந்த வரம், இப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். தனித்தனியா சொல்லும் பொழுது இது என்று சொல்லக்கூடியதான தாங்கள் எல்லாமும் கலந்த பிறகு என்ன பண்றாங்க, இந்த சரீரத்தை மட்டும் இது சரீரம்னு ஒரு நாளும் சொல்லல, நான் தான். அப்புறம் நான் அந்த நேரத்தை பிறந்தேங்கிற ஆத்மா பிறந்ததா சரீரம் பிறந்ததா? ஆத்மா பிறக்காது. ஆத்மாக்குதான் பிறவியோ மரணமோ அழிவோ ஒண்ணுமே கிடையாது. சரீரம் தான் பிறந்திருக்கு. அதோட மட்டுமல்ல, இந்த சரீரம் எப்ப பிறந்ததோ அதுக்கு ஒரு டேங்கு கட்டிருக்கு. என்ன தெரியுமா? நான் அந்த நாள், நான் சத்திரியன், நான் வைசியன், நான் ஆண், ஆண் பெண். இதெல்லாம் ஏன் சார்? ஆத்மாவுக்கு இருக்கா? இதெல்லாம் யாருக்கு இருக்கு? ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உள்ள இருக்கிற ஆத்மா வேறையா ஒண்ணு அது தெரியாது. எல்லோருக்கும் ஒரே திறமைத்தான் இருக்கு. விவகாரம் என்ன, ஆத்மா ஒன்றாக இருந்த போதிலும் சரீரம் வேறுபட்டிருந்த போதிலும் சரீரத்தையும் ஆத்மாவும் கலந்து நான் சொல்லிட்டு இந்த சரீரத்தினுடைய தர்மங்கள்லாம் எனதுங்கிற, நான் ஆணுங்கிற, நான் பெண்ணுங்கிற. அதோட நிக்கல, நான் படித்தவன், இன்னொருத்தன் படிக்காதவன். இதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சது? இந்த சரீரத்துக்கு. நான் வெளுப்பா இருக்கேன், இன்னொருத்தர் கருப்பா இருக்க. வெளுப்புகளுக்கு வெளி சரீரத்துக்கு சார் கலைக்கு போறேன். பல விதமான கலர்லாம் பை இருக்கு. ஏதோ ஒரு பை இங்க வாங்கினேன். அந்த பை அழகா இருக்கும் பொழுது நான் அழகுன்னு சொல்றேன். கைமாதிரி தான் உள்ள இருக்கிற சாமான்லாம் உள்ள தூக்கி போட்டு ஒரு வருஷம் பையா வச்சிருக்கோம். அவ்வளவுதான். உள்ள கொஞ்சம் கிழிச்சுன்னா உள்ளது எல்லாருக்கும் ரத்தம் தான் வரும். வெளுப்பா இருக்கிறவருக்கு கருப்பு ரத்தம், கருப்பா இருக்கிறவங்களுக்கு சிவப்பு ரத்தம், அப்படி ஏதாவது மாறினதா? உள்ள இருக்கிற சாமானெல்லாம் ஒண்ணுதான். ஆனா விவகாரம் மேல இருக்கிற தோழியை பார்த்தது இப்படி சொல்றது. எந்த வீட்டுல பிறந்தோ அந்த ஜாதி, அந்த அன்வயம் மட்டும்தான் இந்த ரிஷிக்கு சேர்ந்தவள். நாங்கெல்லாம் பாரத்வாத கோத்திரம், நாங்கெல்லாம் வாசூல கோத்திரம், நாங்கெல்லாம் கௌசிக கோத்திரம், நாங்கெல்லாம் விஸ்வாமித்திர கோத்திரம். ஜாதி அன்வயம் இதெல்லாம் எதுக்கு இருக்க? மூத்த உடலுக்கு இருக்கு. ஆனா உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு இல்ல. ஆனா நீங்க என்ன சொல்ற, ஆத்மாவை இதோட சேர்த்து சொல்றீங்க. கொஞ்சம் என்ன எதிர்மறைகள், நான் அந்த நாள் சரீரம் அந்தனத்துல வீட்டுல பிறந்ததுனால நான் அந்த நாள் சொல்லலாமா? அது சரீரத்துக்கு சேர்ந்த தர்மம் அல்லவா? பாரத்வாத கோத்திரம், கௌசிக கோத்திரம் சொல்றது யாருக்கு? சரீரத்துக்கு அல்லவா? ஆனா நீங்க என்ன பண்ண, இவைகள் இல்லாததான ஆத்மாவோட இது சேர்த்து வச்சுக்கிறேன். அதெல்லாம் அதம் யதாத்வம் பின்ன ஜாதி அன்வய சம்ஸ்காரம் சரீரம். வெவ்வேறானதான ஜாதி அன்வயம் சம்ஸ்காரம் இவர்கள் இருக்கக்கூடியதான இந்த சரீரத்தை ஜாத்தியன்வய வர்ஜிதஸ்ய ஆத்மனா உள்ளூர் இருக்கக்கூடியதான ஒரு நான் ஒரு தேவையை இருக்க, அந்த கரண்ட் மாதிரி சிக்கத்தினால ஒண்ணு இருக்க நமக்குள்ள. எதை இருந்தால் அயவாழ்னு சொல்றாளோ, எது போனது அதுங்கிறாரோ, சரீரம் அப்படியே இருக்க, ஒன்னும் மாறல. உங்க டிகிரி எல்லாம் அப்படியே தான் இருக்கு, எங்கேயும் போகல. ஆனா என்ன அவர் போயிட்டார். நச்சிகேதான் கேட்டான், என்ன மாமா நடுவுல படுத்து இருக்காரு, ஆள் நடுவுல என்ன அவர் போயிட்டார். அதை இருக்காருங்கிறார். படுத்துதான் இருக்காரு, அவர் போயிட்டாருங்கிறல, இங்கதானே இருக்காரு. இல்லப்பா, அவர் போனவர் வேற, இவன் அவருடைய பாடி இங்க படுத்துருக்கு. நேற்று வரைக்கும் இதை விசாரம் சொல்லலையா? நேற்று இதை பார்த்துத்தானே அவர்னு சொன்னீங்க. அதான் சரீரத்தை விட வேறான ஒரு ஆத்மா இருக்கு, அதுதான் போச்சு. சரீரம் இங்கேதான் இருக்கு. நீ சொல்லக்கூடியதான ஜாதியோ அன்வயமோ சம்ஸ்காரமோ இவைகள் சரீரத்துக்கு உலக ஆத்மாவுக்கு இல்லை. அதான் ஜாத்மன்ய வர்ஜிதஸ்ய ஆத்மனா பிரத்யக்ஞாசி பிரத்யவித்யா. அத பிரத்யவித்யை செய்தாய், பிரத்யவிஜாசி அப்படி அது விசக்கமான ஒரு பிரயோகம். பிராமண புத்திரா அதோ அன்வயா. நான் அந்த வீட்டுல பிறந்தேன், நான் இந்த கோத்திரத்துல பிறந்தேன், இந்த சூத்திரத்துல பிறந்தேன், எங்களுக்கு இந்த வேதம், நாங்கள் வடமாடா இருக்கோம், வாத்திமாடா இருக்கோம், அசகாசமா இருக்கோம். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது?
ஆத்மாவுக்கு ஆத்மா வளமாதான் ஆத்மா வேற என்ன சுவாமி நீங்க இதெல்லாம் இப்படி இருக்கு அப்படி எல்லாம் சொன்னீங்கப்பா இது பொய்யா ரைட்டா அப்பதானே தப்பான காரியத்தை பண்ணி இப்படி சொல்றா அப்படிங்கிறது குரு கேட்டார். எக்காரணத்தினால் தாங்கள் பின்ன ஜாதி அன்வய சம்ஸ்காரம் வேறான ஜாதி அன்வயம் இவைகள் இருக்கக்கூடியதான இந்த சரீரத்தை ஜாத்தியன்வய வர்ஜிதஸ்ய ஆத்மனா ஜாதி அன்வயம் அன்வயனா கோத்திரம் அதே போலயே வர்ஜிதஸ்ய அவைகள் இல்லாதான ஆத்மாவாக சத்தியஜாசி பிரதிபிஜை பண்ணிட்டேள் அதே இது அப்படின்னு நினைச்சேள். பிராமண புத்திர அதோன்மய இங்க என்ன இருக்க பிறந்தேன் இங்க பிறந்தேன் இத்தியாதினா வாக்கியனா அவன் பார்த்தான் கயனில் புரூயா கதம் தினஜாத்தியன்மய சம்ஸ்காரம் சரீரம் கதம்பாகம் ஜாத்தியன்மய சம்ஸ்கார வர்ஜிதா இங்கதானே டவுட்டா இருக்கு. சரீரத்துக்குத்தான் ஜாதி சரீரத்துக்குத்தான் அன்வயம் சரீரத்துக்குத்தான் சம்ஸ்காரம் ஆத்மாவுக்கு இல்லைங்கிறா அது எப்படி? ஓஹோ என்ன இந்த இடத்துல சந்தேகம் சம்ஸ்காரங்கள்லாம் யாருக்கு பண்றோம் இதெல்லாம் கொஞ்சம் சந்தேகம். குழந்தை பிறக்கலாம் பிறந்ததுன்னா என்ன பண்றாள் ஜாதகம்மான்னு ஒண்ணு பண்ணணும். குழந்தை பிறந்ததுன்னு அடுத்த கணம் பண்ண வேண்டியதான சம்ஸ்காரம் அதனால அது பண்றது இல்லை. ஏன்னா மாமி பிறந்ததுல இருக்க அங்கே பிறந்திருக்கு அவ பிறந்து குழந்தை பிறந்த பிறகு ஒரு மணி நேரம் ஆன பிறகுதான் சொல்றா. இல்லைன்னா எட்டன்ஸ் பண்ணாலும் இவன் எங்கேயோ இருக்கான் இவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. வீட்டை வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கும் சாக்கடைக்கு கொடுக்கும். அதுதான் இன்னைக்கு ஜாதகர்மா. இன்னைக்கு அந்த லட்சணமா இருந்தது. ஜாதகர்மான்னு என்ன பண்ணணும்? குழந்தை பிறந்ததுங்கிற வார்த்தை வந்ததுன்னு முதல்ல எந்த ட்ரெஸ்ஸை போட்டுனா இந்த ட்ரெஸ்ஸை கழிக்காம அப்படியே குடிக்கணும். அப்பதான் இந்த சமயத்துல ட்ரெஸ்ஸை கழித்து வேற துண்டை கட்டிட்டு குடிக்கணும். குழந்தை பிறந்ததுன்னு அப்படியே குடிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் ஜாதகர்மான்னு நெல் இருக்கு பார்த்தா அந்த நெல்லையும் ரூபாயும் எடுத்து எல்லாருக்கும் தானம் பண்ணணும். கரதானம் பண்ணணும். ஏன்னா அந்த நெல்லில் வந்தானே இதெல்லாம் முளைக்கிறது அதுதான் மறுபடியும் எல்லாம் வருது. அதே போலயே குழந்தை பிறந்ததுக்கு வம்ச உறுதி ஆயிரத்துன்னு தெரிவிக்கிறதுக்காக என்ன பண்ணணும்? இப்படின்னு விரதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிராமணர்களுக்கு எல்லாம் பண்ணி மந்திரங்கள்னு சொல்லி பண்ணணும். அது பண்ணின பிறகுதான் அது முடிச்ச பிறகுதான் அவனுக்கு மறுபடியும் 10 நாளுக்கு அந்த இது வரைக்கும் இது இருக்கும். அந்த கர்மா பண்றதுக்கு தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிடு. இந்த இன்னைக்கு அதெல்லாம் விட்டோம். விவகாரம் என்னன்னா சாக்லேட் கொடுக்கறது ஆயிடும் இல்ல. இப்ப இந்த எதுக்கு பண்ணி ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா பண்ணிருக்கேன். அப்ப அந்த பிறந்தது வெறும் சரீரமா இருந்தா பண்ணலாம். உயிரோடு இருக்கிற சரீரத்துக்கு தானே பண்ணேன். உள்ள ஆத்மா இருந்தா தானே ஜாதகமா நடந்தது. ஆத்மா இல்லாத போனா ஜாதகமா பண்ண போறலாம். இந்த ஜாதகமா ஆத்மாவுக்கா சரீரத்துக்காக கேட்கறாங்க. சந்தேகம் எங்க இருந்து வருது? நீங்க என்ன சொல்லணும் சொல்லிட்டு இருந்தீங்க. சரீரத்துக்குதான் வேறத்தை பரவி இறப்பெல்லாம் சரீரத்தை வேதாத்தி ஒழுங்கா சொல்லிட்டு போயிடும். ஆனா அந்த இயற்கை வர சந்தர்ப்பத்தில் தான் தெரியும். வெறும் சரீரமா இருந்தா ஜாதகமா பண்ணுவானா? உபநயனம் பண்ற பையனுக்கு வெறும் சரீரத்துக்கு பண்றாரா உயிரோடு இருக்கிற சரீரத்துக்கு பண்றாரா? அந்த பையன் அப்பா கால முட்டை காட்டுல வச்சு அப்பாவுக்கு இருக்க நமஸ்காரம் பண்ணி அப்பா எனக்கு காயத்ரியுமே அனுபுரோகி காவித்திரியுமே அனுபுரோகி அப்படின்னு அந்த பையன் கேட்கலாம். கேட்டாதான் சொல்லலாம். கேட்காத போனா யாருக்கும் எதுவும் சொல்லப்படாது. எனக்கு அது தெரியும் இது தெரியும் நீங்க இங்க வாங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதெல்லாம் கடையில் இருக்கக்கூடியதான பொருளா அதுல நான் சொல்லிருக்கலாம். சோகத்துல வைக்கிறதுக்கு யாருக்கு சின்சியரா இருக்கானோ ஸ்ரத்தா பக்தியோட இருக்கானோ அவனுக்குத்தான் சொல்லணும். நான் கத்தை கேட்காமல் யாருக்கும் கொடுக்கப்படாது. ஏன் ராகவித்யாதாக முக்கியம் அவிக்கிரமித முக்கியமும் பிரத்யக்ஷாவதம் தர்மம் சுசுகம் கட்டும் அவ்யயம் ராகவித்யா ராக முக்கியம். படிப்புகளுக்கெல்லாம் மிக சிறந்ததான படிப்பு. ரகசியங்களுக்குள்ள ரொம்ப ரகசியம்
அனுபவம் இல்லை இது. அப்படி ஆத்மானுபவத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த படிப்பை வாங்கன்னு சொல்லிட்டு ரோட்ல போய் அட்வைஸ் பண்றதா உங்களுக்கு தெரியும்னு நீங்களே சொல்லக்கூடாது. யாருக்கும் தெரிஞ்சுட்டு வரணும். அட்வைஸ் பண்ணக்கூடியதான பொருளா இதை டிகிரி போட்டுக்கிறதுக்கா இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது உயிரோடையே இருக்கக்கூடியதான பையனுக்குத்தான் அந்த சரீரத்துக்குத்தான சம்ஸ்காரங்கள் பண்றோம். அப்ப சரீரத்துக்கு நீங்க எப்படி சொல்ற இது அந்த கேள்வி கேட்கறதுடைய மனசுல இருக்கிற சந்தேகம் சொல்றார். அவனும் இன்னஜாத்தியம் சம்ஸ்காரம் சரீரமும் சரீரத்துக்கெல்லாம் பிறவி இருக்கு, அன்வயம் இருக்கு, ஜாதி இருக்குங்கிறேன். இந்த ஆத்மாவுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறத எப்படி இருக்காது? எனக்கு என்னமோ ரெண்டு இருந்தாத்தான் சம்ஸ்காரம் பண்றான்னு தெரியும். உங்களோட இருக்கிறவங்கதான் அந்த நாட்கள் சொல்றேன். போன பிறகு எல்லாரையும் அதுதான் அதுன்னு என்னத்தான் சரீரம் அர்த்தம். ஆணாவா இருந்தாலும் பெண்ணாவோ, அண்ணனவா இருந்தாலும் அண்ணனா இருந்தாரோ எல்லாரையும் சரீரம் போற பிறகு அது அப்படித்தான் சொல்றோம். அப்ப இந்த வித்தியாசங்கள்லாம் உயிரோடு இருக்கிறவருக்கு தான். அந்த ஆத்மா இருந்தாத்தான் உண்டு, இல்லைன்னா இல்ல. ஆத்மாவே இல்லை என்று சொல்ற எப்படி நல்லா ஊதி கரும. ஏன்னா அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னால அவன் ஏதோ ஒண்ணு கேட்கல, லோகத்தில் இருக்கக்கூடியதான எக்ஸ்பீரியன்ஸ வச்சுதான் கேட்கறான். இப்ப சொல்ற ஆகாரியோ குரு சோமிய சொல்றேன் கேளப்பா. ஏதா இதன் சரீரம் சத்தோ பின்னம், இந்த சரீரம் நீ இல்லை, உன்னை விட வேறானது. சம்ஸ்காரம் அது உன்னை விட வேறானது. அதுக்குத்தான் பிறவி, அதுக்குத்தான் அன்வயம், அதுக்குத்தான் சம்ஸ்காரம். கோத்திரம் சூத்திரம் இவைகள்லாம் சொல்றதோ வடநாவாத்தியமா சொல்றதோ இதுல இருக்கு. சரீரத்துக்கு தவிர ஆத்மாவுக்கு எல்லாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேதாந்தத்தை கேட்டு அவரை எல்லாம் சரீரத்துக்கு தான் யார் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வேதாந்தம் வாசித்தனால முன்னால ஏதோ ஒழுங்கா இருந்த வாசித்தனால இப்படி கேட்டுருக்கான். எல்லாம் சர்வம் பிரம்மையும் எல்லாம் ஆத்மா தானே அப்படின்னா வேதாந்தம் என்ன சொல்லிருக்கு? உண்மை எல்லாம் ஆத்மா தான். அந்த ஆத்மாவை அறிவது பணியன்று நீ தர்மசாஸ்திரத்தில் இருக்கணும். ஏன்னா நீ ஒழுங்கா இருந்தாதான் அதை பார்க்க முடியும். அதை பார்க்கறது சுலபம் இல்லை. இன்டர்நெட்ல அப்படியே டவுன்லோட் பண்ண முடியாது, வாட்ஸ்அப்ல பார்க்க முடியாது. அது எப்படி உள்ளூர் ஆத்மானுபவம் உனக்கு வரணுமாப்பா? ஆத்மானுபவம் வரணும்னா ஆத்மாவை அறிவதற்கு கருவி என்ன? உங்க மனசு. அந்த மனசு சுத்தமா இருந்தால்தான் நீங்க பார்க்க முடியும். கரெக்டான கண்ணாடி உங்க கண்ணால போட்டுருந்தா உங்களுக்கு பொருள் நல்லா தெரியும். பவர் சரியா இல்லாம பிளஸ் இருக்கிறவங்களுக்கு மைனஸ் பவர் போட்டிருந்தா கண்ணாடி இல்லாத பண்ணா தெரியுறது கூட தெரியாது. அப்ப என்ன, அந்த மனசு கரெக்டா அதுக்கு மேட்ச் ஆகணும், சிங்க் ஆகணும். மாடல் சிங்க்ரனைஸ் ஆகணும். அப்ப தானே அது பார்க்க முடியும். அப்ப அந்த மனசு சுத்தமா ஆகலையானால் உனக்கு சம்ஸ்காரங்கள் இருக்கு. எதுக்காக தர்மசாஸ்திரத்தை பறக்கணும், எதுக்காக அப்படியே வாழணும், எதுக்காக சுதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்றோம். அதை தெரிந்து கொள்றது வரணும். அது அறிந்த பிறகு இதெல்லாம் ஒண்ணும் இல்லைதான், அதுல சந்தேகம் இல்லை. எப்ப நீங்க அறிந்து விட்டீங்களோ அதுக்கப்புறம் ஒரு விதமான வித்தியாசங்களும் இல்லை என்று தெரியாது. ஆனா அதை அறிந்து கொள்ற பங்கெல்லாம் எல்லாம் ஒன்னா இருந்தாலும் அறிய வேண்டியதான வழி வெவ்வேறு. தலைவலி ஒன்னாத்தான் இருக்கு. இந்த இவரும் தலைவலியில டாக்டர் போனா இன்னொருத்தரும் தலைவலியை டாக்டர் போனா மூணாவது மட்டும் தலைவலி. ஒருத்தருக்கு என்ன பண்ணினா தூங்குது சார், ஒன்னும் ஆகுது. இன்னொரு தலைவலியும் வந்ததுன்னா ஸ்கேன் எடுத்துருவாங்க. மூணாவது వ్యక్తిக்கு தலைவலி நான் 2 காரணம் கொடுத்துட்டு போயிட்டு பார்த்தேன். என்ன சுவாமி வெவ்வேறு ஒருத்தர் ஸ்கேன் வாங்கினா 8000 ரூபாய் செலவு, என்ன டென்ஷன் தெரியுமா? அவனும் எவ்வளவு ஆச்சுன்னா தெரியாது. உங்க டாக்டர் கேட்டு போங்க. அந்த கவலையாவது கொடுக்கூடாத தெரிஞ்ச பார்த்தா பார்த்தாலும் ஒண்ணு வாங்க முடியாது. ஏன்னா அந்த டாக்டரே வேறுன்னு வச்சுக்கிறேன். இருந்தாலும் கவலை மூடி சீல் வச்சு கொடுக்குறாங்க. நமக்கு டென்ஷன் வளர்றதுக்கு இருக்கிற தலை 3 மணி 3 மடங்கு ஆகலாம் அப்படின்னு இங்க சொன்ன இந்த டாக்டர் கொடுத்தோம்னா சிரிக்கிறேன். எனக்கு 8000 ரூபாய் செலவாச்சு, அதனால தான் சிரிக்கிறேன். என்னடா ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு என்ன இப்படி பாரபட்சம். ஒருத்தருக்கு ஒண்ணும் வேண்டாங்க, வெறும் டாப்லெட் வேணுங்கிற ஒருத்தருக்கு வந்து இது பண்ண வரையில ஏன் அப்படின்னு அவர் அதிகமாக கத்தி இருக்க தலைவலி வந்துட்டு படுத்து தூக்கினா போயிடும். ஒரு வியாபாரம் இல்லை.
மூணாவது மனுஷனுக்கு மழையில நனைஞ்சேன், அதனால தலைவலி 2 டாபிக் கொடுத்தேன், சொல்லினா தெரியாது. மூணாவது இயற்கைக்கு ஒண்ணுமே பண்ணல, அவர் ஏதோ தலைவலி, அந்த தலைவலியை பார்த்தா அது ஏதோ டியூமர் இருக்கா போல இருக்கு, சந்தேகமா இருக்கு, அது இல்லைன்னு தீர்மானம் பண்றதுக்காக தான் பண்ணினேன். தலைவலி உண்ணாக இருந்த போதிலும் அந்த வைத்தியமா இருக்கிறவர் என்ன பண்றாரு, அதுக்கு தகுந்தாப்போல வெவ்வேறு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறாரோ இல்லையோ, அதே மாதிரிதான் மனது எனக்கூடியதான கல்வி ஒன்றாக இருந்த போதிலும் அதுக்கு நீ இந்த சம்ஸ்காரம் பண்ணினா சுத்தமாகும், நீ இந்த சம்ஸ்காரம் பண்ணினா சுத்தமாகும், உனக்கு இந்த சம்ஸ்காரம். ஆகையால் வேதமானது இன்னென்ன பொசிஷன்ல இருக்கிறாரு என்னென்ன சம்ஸ்காரம், அதனால ஸ்வதர்மத்துக்காக ஸ்வதர்மம்னு சொன்னேன். உங்களுக்கு மனசு எந்த அளவுக்கு அழுக்கா இருக்கோ அதை போக்குறதுக்கு என்ன சம்ஸ்காரமா இருக்கும். சுத்தமா வெளுப்பா இருக்கு, மனம் கட்டிட்டாச்சு, அடுத்த நாள் என்ன பண்ணணும், வெறுமன ஜலத்துல தோச்சு புழிஞ்சு போட்டா போதும். அதுவே இங்கே ரவையில உட்காந்து ஏதாவது பண்ணி வந்துட்டோம்னா அது என்ன பண்ணலாம், வெறுமனை தோச்சா போகாது, அதுக்கெல்லாம் சோப் போட்டு அதுக்கு வேண்டியதான சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறமா பண்ணினாங்க வெளுப்பா வரும். இல்லைன்னா கட்டிக்கிற நிலையில இருக்காது. அப்ப ஒரே இதுவா இருந்தாலும் அழுக்கு கொஞ்சமா இருந்தாலும் ஒரு சம்ஸ்காரம், அழுக்கு அதிகமா இருந்தா ஒரு சம்ஸ்காரம். அதுல இழுக்கப்பட்ட இருக்கணும், ஏன்னா அதாவது அதை போட்டு சேர்ந்து மழை போட்டு கம்பார்ட் நேரம் சொல்லிக்க சோப்புக்கா எனக்கா ஒன்றும் தெரியல, நல்லா சொல்லிருக்கான். விவகாரம் நடந்தெல்லாம் போட்டாட்டும் அதெல்லாம் ஒரே விவகாரம். அதுக்காகத்தான் ஸ்வதர்மம் வெவ்வேறு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. சொன்னாரே அதுதான் விவகாரம். ஆகையால் நீ என்ன பண்ற, ஆத்மாவுக்கு சரி இது இல்லப்பா ஸ்வதர்மம் சரீரத்துக்கு சுடு சௌமிய ஏதா இதம் சரீரம் சொத்தோ என்னும் இந்த சரீரமானது நான் என்று சொல்லாத உன்னவர்கள் ஏதாவது ஜின்ன ஜாதி அன்வய சம்ஸ்காரம் பிறவி கோத்திராதிகள் சம்ஸ்காரங்கள் எல்லாம் சரீரத்துக்குத்தான். நான் என்கிற நீயோ அன்வய சம்ஸ்காரம் வர்த்திதா, இவையெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆத்மாவுக்கு பிறகு இல்லை, ஆத்மாவுக்கு மரணம் இல்லை, ஆத்மாவுக்கு சம்ஸ்காரம் இல்லை, ஆத்மாவுக்கு கோத்திரம் எல்லாம் இல்லப்பா. முதல்ல இது சொல்லிட்டேன் இல்லையா, சொல்றது மட்டும் இல்லாமல் இது உனக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கேன், ஞாபகம் எடுக்கணும். வேதாந்தம் கேட்கிறப்ப ரொம்ப இல்லையா ஆத்துக்கு போனது அதுக்கு ரெடியா போச்சுக்க கூடாதுன்னு நேரம் சொன்னேனே. இவரே கத்தினார், அந்தம்மா என்ன உன்னோட வேலை சேர்ந்து நானும் வந்திருக்கேன், அது எப்படி ரெடியாகும்? 2 பேரும் இது மேல் சீரம் பிரதிஜை பண்ணிட்டு வந்திருக்கா, கோச்சு கூடாது. வேதாந்தம் கேட்கிற பர்யந்தம் இனிமையா இருக்கு, அனுஷ்டானம் பண்றப்ப கஷ்டமா இருக்கு. இது நிறைய தரம் கேட்டோமே அனுஷ்டானம் பண்ணுவோம்னு தோணும். அதனால பகுதி ஸ்லோகவியம் பகுதா ஸ்லோகவியம் நிறைய கேட்டது நமக்குள்ள இறங்கணும். ஏன்னா இதுக்கு ஆப்போசிட் இருக்கு பார்த்தா, இதுக்கு விருத்தமான ஒரு சம்ஸ்காரங்கள் ராங் நோஷன் அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா பல பிறவிகளா நமக்குள்ள விட்டுருக்கு. அதனால அதை அனுஷ்டானம் பண்ண முடியல மனுஷன், அவ்வளவுதான். அதனால ஞாபகப்படுத்தல ஆத்மாராசி சௌமிய பரமாத்மானம் சர்வாத்மானம் ஏதோ கரட்சணம் ஸ்ராவிதோசி, அந்த பரமாத்மாவை உனக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மாவை அவர் உனக்குள்ள மட்டும் இல்ல எல்லோ சரீரத்திலும் இருக்க. ஈஸ்வர சர்வபூதான அர்ஜுன திட்டதி சர்வபூதான ஒரே பரமாத்மா தான். விஸ்வம் விஷ்ணு வசக்காரா பிரபு முதலே இருக்கார் விஷ்ணு ஒரு இடத்துல இல்லையா, எல்லா சரீரத்திலும் இருக்கார். நாய் பன்னி பூசு பாம்பு தேவை மனிதன் தெய்வம் எல்லா சரீரத்திலும் அவர் தான் இருக்கார். அவர் இருக்கிறதுனாலதான் ஈஸ்வரன் சர்வபூதானாம் எப்படி ஒரே காத்துதான் உங்காத்திலயும் எல்லாத்திலயும் இருக்கும். உங்காத்துல வேற காத்து, எல்லாத்துக்கும் வேற காத்து, சமையல் கட்டுல வேற காத்து, பெட்ரூம்ல வேற காத்து இருக்கா, ஒரே காத்து தானே. அந்த காத்தை அடைச்சு அதுக்குள்ள ஏசி போட்டு அது செல்லதான் நீங்க ஆக்குற அதை தரக்கூடாது, வெளியில போயிடுமா. நீங்க சொன்னதான சைத்தியம் தான் போச்சு, காத்து எங்கேயும் ஒன்னாத்தானே இருக்கு. அதே மாதிரிதான் எல்லா சரீரத்தையும் எங்கும் உள்ளவர் பரமாத்மா விஷ்ணு. மற்ற
மெட்ராஸ் இருந்தாலும் கோயம்புத்தூருக்கு போனாலும் டெல்லிக்கு போனாலும் தலைக்கு மேல ஆகாசம் தான் இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் வெவ்வேறு ஆகாசம் இல்லை. எல்லாருடைய இரவு மேல பூமி தான் இருக்கு. இது வேற பூமி அது வேற பூமின்னு சொல்ல போறேன்னா நீங்க வேணா அதை கூறு போட்டு இது எனது இது உங்களது பட்டா வேற எழுதிட்டு அதுக்கு பட்டா இல்லாமலேயே விட்டு ஆந்திராவில் மக்கள் ஒரே தினம் 10 பேர் விட்டுருக்காங்க. அது எப்படி விட்டா என்ன விவகாரம்னு அங்க ரிக்கார்டே கிடையாதுதான். ரிக்கார்டு இருந்தா தானே யாருக்கு என்ன யாருக்கும் சேர்ந்ததில்லை. கோர்ட்ல தீர்ப்பு பயங்கரமா எல்லாரும் பட்டா வச்சிருந்தா எல்லாம் அதே நம்பர் தான் வச்சிருக்கான். யாருக்கு கொடுக்கறதுக்காக கலை வச்சுக்கிறது யாருக்கு இதை கொடுத்துருக்காங்க அப்படி அதுல ஒரு கண்டென்ட் கவனிக்க என்னென்ன நடக்கிறது பார்த்தீங்களா விவகாரம் முழுக்க. அதனால லாபம் இல்ல. அதனால விவகாரம் என்ன எல்லா இடத்துல இருக்கிறது காமனா இருக்கிற பரமாத்மா. பரமாத்மானம் சர்வாத்மானம் எதோத்த லட்சணம் சிராதிதோசி. நான் சொல்லியிருக்கேனப்பா கேள்விப்பட்டிருக்கு உனக்கு நீ கேள்விப்பட்டிருக்காய். அதே சோமிய இத்தியாதி ஸ்ருதி போன ஸ்லோகத்துல அதே சோமிய நமகிரஹி ஏகமே வார்த்தீயம் அப்படிங்கிற பல வேத வாக்கியங்கள் சொன்னேன். பகவத்கீதா வாக்கியங்கள் சொன்னேன். லட்சணம் சத்திய ஸ்ருதி ஸ்மிருதி அந்த ஆத்மாவுக்கு லட்சணம் சொல்லியிருக்கேன். ஆத்மா வேற சரீரம் வேற. சரீரத்துக்குள்ளேயே இருந்த போதிலும் கூட்டாக இருக்க அதனாலேயே இருந்தது ஒட்டாம எப்படிதான் இருக்க முடியும். எந்த பொருள் எங்க இருக்கோ அதோட ஒட்டித்தாலே ஆகணும். இது ஒரு சந்தேகம். அது சொல்லுங்க பத்மபத்ரமிவாம் தாமரையில ஜலம் இருக்கு, ஜலபிந்து இருக்கு. அது ஏன் தாமரை வில்ல இலைன்னு சொல்லப்படாத? கார்த்திகை மாசமாச்ச துளசி இலைன்னு சொல்லப்படாத? அதுல ஏன் விட்டாருன்னு ஜலத்திலேயே பிறக்கிறது, ஜலத்திலேயே வளர்றது, அழிஞ்சு ஜலத்திலேயே அழியிறது தாமரை இலை. ஆனா அந்த தாமரை இலையில ஜலம் வைக்கல. தாமரை இலைக்குனால ஜலத்தை வச்சோம்னா முத்து மாதிரி அப்படியே இருக்குமே தவிர ஈரமாகும். கத்து கட்டுன்னா எல்லா விந்துக்கும் கீழே விழுந்துடுறது இலை சுத்தமா இருக்கு, ட்ரையா இருக்கு. அதுல ஈரமை தொட்டு பார்த்தீங்கன்னா கைக்கு ஈரமாகாதுன்னு என்ன சுவாமினார். அது தாமரையுடைய சுவாபம். அதனாலதான் பத்மபத்திர தேவான் தாமரை இலத்தான் சொல்லியிருக்கேன். வில்ல இலையோ புரோட இலையோ சொல்லல. அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே அழிந்த அந்த தாமரை இலையிலேயே அந்த ஜலமே ஓட்டாலேன்னு அப்படி நீங்க ஆத்துல இருக்கணும். வீட்டுல இருந்தோ வீட்டுக்கு வேண்டிய எல்லா சகாயம் பண்ணுங்க. ஆனா என்னடா ஏதாவது நடந்தா அதோட ஒட்டி ஈசிட்டு கவலைப்பட்டு சண்டை போட்டு இருக்காங்க. விவகாரம் என்ன அப்படி வாழ கத்துக்கணும். அதான் வேதாந்த வார்த்தைகள் எல்லாமும் செல்போன் வந்து எங்கிருந்து வந்தது அந்த சந்தைய வந்தேன். யார் அடிச்சா என்ன பேசுறேன் கேட்டுட்டுதானே ஏறுது. ஏன்னா நம்ம கேட்கல சொல்லுங்க எல்லாத்தையும் என்ன சொன்னா நீங்க என்ன கேட்டு கன்னியாசம் வாங்கிப்பாங்க. ஏன் சொல்ல வீட்டுல எல்லா விதத்திலையும் அதிகமான பராது எது முக்கியமா அது பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்லல. எல்லாருமே எல்லாத்துலையும் யூசிச்சு எல்லாமே எனக்குத்தான் பண்ணா துன்பத்தை நீங்க தான் அனுபவிக்க போறேன். விவகாரம்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்ப்பா. சரீரத்துக்குள்ளேயே ஆத்மா இருந்தாலும் சரீரத்தோட சம்பந்தப்படலை சொல்லிட்டேங்க. நான் பரமாத்மா லட்சண ஸ்மிருதையே புரூயா அப்படி ஞாபகம் வந்ததா அப்படின்னு வந்ததுன்னு சொன்னான்னு வச்சுங்க. அப்ப இப்ப சொல்லுவா யோசவு ஆகாசமாமா. ஆனா எல்லா சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குன்னு சொன்னா அந்த ஆத்மாக்கு இன்னொரு பேர் என்ன சார்? ஆகாசமாமா. ஆகாசம்ங்கிற ஒரு பேரு. நாமரூபாத்தியாம் அர்த்தாந்தர பூதா. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பேர் இருக்கு, ஒரு உருவம் இருக்கு. அது வச்சுக்கிறோம் இல்ல? எந்த பொருளா இருந்தாலும் அதுக்கு ஒரு உருவம் இருக்கணும். ஒரு டேபிள்னு வச்சுக்கிறேன், 4 கால் இருக்கணும், மேல ஒரு பலகா இருக்கணும். 4 காலம் பிரிஞ்சு போகாம அதுக்கெல்லாம் சேர்த்து வைக்கிறது பொருட்கே பலகா இருக்கணும். அதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு டேபிள் அப்படின்னு. டேபிள்னு சொன்னோம்னா அந்த உருவங்களுக்கு ஞாபகம் வருதா இல்லையா? உருவம் இருக்கு, அதுக்கு உருவம் மட்டும் இருந்தா போறாது. அதுக்கு டேபிள்னு ஒரு பேர் இருக்கு, டேபிள்னு ஒரு பேர் இருக்கு, அதுக்கு ஒரு உருவமும் இருக்கு. அந்த எல்லா பொருளுக்கும் குடம்னு சொல்லியானால்
வயறு பெருத்து கழுத்து குறுகி நிலத்தை வெப்ப வைக்கக்கூடியதாக இருக்குமையானால் அதை குடம்னு சொல்றேன். சரி, ஒரு பொருள்னா அதுக்கு ஒரு உருவம் இருக்கு, உருவம் மட்டும் இல்ல அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. இந்த ரெண்டு தான் இருக்கா, வேற ஏதாவது இருக்கா? எனக்கு ஒன்றும் தெரியல சார். இது நீங்க சொன்னதான் தெரியுது. நாங்கெல்லாம் இதை பத்தி யோசனை பண்ண மாட்டோம், கணக்கானாங்க. ஆனா ஏதாவது வேற ஏதாவது இருக்கா? பொருள் இல்லைன்னு சார். அந்த பொருள் இருக்கான்னு இருக்கப்பட்டுதானே அதுல இருத்தல்ங்கிற ஒரு கர்மம் இருக்கு. எந்த பொருளையும் நீங்க பார்த்தீர்களானால் எப்ப தாங்கள் பார்த்தீங்களோ பார்த்ததுமே என்ன சொன்னேன் இருக்கு. அது ஆங்கில பாஷையில கரெக்டா சொன்னா திஸ் இஸ் எ டேபிள், திஸ் இஸ் எ வால். வெறுமனா வால்னு சொல்ல மாட்டோம், டேபிள் சொல்ல மாட்டோம். நம்ம ஊர்ல என்னடா எல்லாத்தையும் விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லும். கலரு வீடு குளம் இப்படிதான் சொல்றோம். அவன் அது ஈசன் என்ன ஒரு இது டேபிளாக இருக்கிறது, இது குளமாக இருக்கிறது. அது இருக்கிறதுன்னு ஒண்ணு சொல்றீங்க, அதான் தப்புன்னு. எல்லா பொருளையும் இருக்கு, இருக்கிறதுனால்தான் நீங்க பார்த்ததுனால்தான் சொல்றேன். அதோட மட்டும் இல்ல, ஒரு பொருள் இருந்தா அது என்ன பண்றது, அதை அறியுது. நீங்க அறியாத பொருள் ஏதாவது இருக்கா? யோசனை பண்ணிக்கணும். சிலது அறிந்து சொல்ல முடியாம இருக்கலாம், ஆனா பொருள்னு ஒண்ணு இருந்தா அதை அறிஞ்சாகும். எந்த பொருளா இருந்தாலும் அறிஞ்சாகும். காத்து இருக்கு, மேலப்பட்டதுன்னா சார் காத்து இருக்கு சாருங்கிறேன், எல்லாம் ஆடினா காத்து இருக்கு அப்படிங்கிறேன். எந்த பொருளோ அறிகிறேன். பொருள் இருக்கு, பொருள் அறிகள். அதோட நிறுத்தல் அறிக. இந்த மனசுக்கு ரொம்ப நாள ஒரு சம்ஸ்காரம், எதையும் கட்டா பண்றது. நம்மாத்த பிரிச்சு எப்படி, பக்கத்தாத்த பிரிச்சு எப்படி. அவ வாங்கி 15 வருஷம் வச்சுக்காது அப்படியே இருக்கு. 3 வருஷத்துக்கு நம்ம மாற்ற வேண்டியதா இருக்கு. நம்ம தலையிற்கு சரியா இல்லை, அது தெரியாது, உங்களை பார்த்தாலே தெரியாது. இவனே தலைக்குதான் அவாக்கிற மட்டும் ரொம்ப நாளா இருக்குன்னு பார்க்கல, அவளும் மாத்தின்னு இருக்கா. அந்த பொருளானது எனக்கு இன்பத்தை தருகிறது, இந்த பொருளானது இன்பத்தை தரலேங்கிற ஒரு பொருளும் இருக்கு. பொருள் என்று சொல்கிறானால் அப்பொருளுக்கு ஒரு உருவம் உண்டு, அப்பொருளுக்கு ஒரு பெயர் உண்டு, அப்பொருளில் ஒரு இருத்தல் உண்டு, அப்பொருளில் அறிவை கொடுக்கும் தன்மை உண்டு. இதை பார்த்ததுமே இது இந்த பொருள் எனக்குரியதான அறிவு எனக்கு வரும். அதே சமயத்தில் அந்த பொருளானது எனக்கு இன்பத்தையோ துன்பத்தையோ தரும். 5 அம்சம் இருக்கு. பொருளை பார்த்தோன்னே எத்தனை அம்சம் இருக்கு? 5 அம்சம் இருக்கு. வேஷ்டி இப்படி இருந்தா தான் வேஷ்டின்னு. அது ரொம்ப ஒரு 4 இன்ச்சு ஒரு 10 அங்குலம் பெருசா ஒரு 10 அடினா அந்த காமனம் தெரிஞ்சது, வேற வேஷ்டின்னு தெரியல. வேஷ்டின்னா 10ஆவா இருக்கணும், அது இந்த கலர்ல தான் இருக்கணும். அது வேற காவாய கல்லையோ கருப்பு கல்லையோ வச்சிருந்தாலும் அந்த வேஷ்டின்னு சொல்ல மாட்டேன். வேஷ்டின்னா என்ன, உடம்பு சுத்துறது அதுக்கு வேஷ்டின்னு வரும். வேஷ்டிக்கு வேஷ்டி சம்ஸ்கிருத தமிழ் இல்ல, வேஷ்டகதி இது வேஷ்டி அப்படின்னு இருக்கு. இருந்தாலும் வேஷ்டின்னா இதுக்கு ஒரு ரூபம் உண்டு, ஒரு உருவம் உண்டு, இப்படித்தான் இருக்கணும். அதே போலயே இது இதே மாதிரியே ஒரு வேஷ்டின்னு பேர் உண்டு. வேஷ்டி இருக்கா இல்லையா? இல்லாத போல எப்படி கட்டிக்க முடியும்? இருக்கு. வேஷ்டியை பார்த்தோம்னா இது வேஷ்டியும் அறிவதா இல்லையா? வேஷ்டியும் அறிவதா, துணியும் அறிவதோ இல்லையோ? அதுக்கு நல்லா இருக்கு சார், பெட்ரோலியா இருக்கு சார். இதெல்லாம் வேஷ்டியில் எல்லாமே எம்ப்ராய்டரி பண்ண ஆரம்பிச்சுட்டான். புதுசா இருக்கு, சேலத்துல பார்த்தேன். வேஷ்டியில எம்ப்ராய்டரி பண்ணாரு. சாதாரண ஸ்திரீகள் தான் இந்த பால், நீங்கதான் பாலாக இருக்கிறது பால்ஸ் வேற என்ன இன்னமும் அந்த பால்ஸ் சொல்றது ஏதோ எம்ப்ராய்டரி அழகா போட்டுப்பா. இந்த வேஷ்டியிலேயே எம்ப்ராய்டரி தான். அதெல்லாம் இது ஸ்பெஷலா இருக்கு, இது வேலை இல்லாத இருக்கு, ஆகையால் அது எனக்கு வேணும். நான் சொல்லல, நீங்க அப்படின்னா ஒவ்வொரு பொருளும் எத்தனை இருக்கு? ஒரு உருவம் இருக்கு, ஒரு பெயர் இருக்கு, இருத்தல் எனக்கூடியதான தர்மம் இருக்கு, அறிவை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு சொரூபம் இருக்கு, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான சொரூபம் இருக்கு. இதுல இந்த நாம ரூபம்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா, பேருருவம்
இது மற்றவர்களுக்கு சேர்ந்தது, அந்த பொருளுக்கு சேர்ந்தது. அஸ்தி பாதி பிரியமன் 3 சொன்னது பத்தில இருத்தல், அறிவு, அதை ஆனந்தத்தை தருவது, அது பிரம்மத்துக்கு சேர்ந்தது. ஆயம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. ஒவ்வொரு பொருளையும் பிரம்மத்தில் இருக்க அவருடைய தர்மங்கள் அதுல இருக்கு. காபியில சக்கரை இருக்கு, ஏன் சக்கரை போட்டு தீ திதிக்கிறது, ஏன் சக்கரை போட்டு காய்கள் திதிக்கிறது, சக்கரை போட்டு. அதே போல இந்த குளத்துல இருத்தல், அறிதல், ஆனந்தமும் இருக்க ஏன் அது பிரம்மம் இருக்க. பிரம்மம் இல்லாத பொருள் சொல்ல பார்க்கலாம், இங்க எல்லா பொருளும் இருக்கிறது. அத்திபாதி பிரியம் ரூபம் நாமதேசம் சதம். அதுல அஸ்தி பாதி பிரியம் என்ன 3 ஆஸ்பெக்ட் பிரம்மத்துக்கு சேர்ந்தது. நாமரூபம் எனக்கூடிய 2 ஆஸ்பெக்ட் லோகத்துக்கு அந்தந்த பொருளுக்கு சேர்ந்தது. இப்படி லோகத்துல பார்க்கிறோம். இப்ப என்ன, இந்த நாமரூபங்களுக்குள்ள இருந்த நாமரூபங்கள்ல ஒட்டாம இருக்க பரமாத்மா. இந்த சரீரத்துக்கும் இருக்க, சரீரத்துக்கு உருவம் இருக்கு, சரீரத்துக்கு பெயர் இருக்கு. அதான் 11வது நாள் குழந்தை 11வது நாள் பேர் வச்சாரு அப்பா, அந்த பேரை வச்சுட்டு வேற பேர் மாத்திட்டோம். கெசட் நோட்டிபிகேஷன். ஏன்னா அது நியூமராஜாதி பிரகாரம் அதிர்ஷ்டம் மாறணும். அதிர்ஷ்டம் தான் துரதிருஷ்டமா இருக்கு. இருந்தாலும் என்னமோ நம்ம பண்ணிக்கிறோம், ஒரு நம்பிக்கை. ஒரு மனுஷன் நம்பிக்கைதான வாழலாம். ஏற்றுமானந்தம் நரம் வர்த்தக காததி. இருந்தாலும் ஒரு பேர் இருக்கும் இல்லையா, பேருக்கு உருவம் இருக்கு. இந்த பேருருவம் இருக்கக்கூடியதான சரீரத்துக்குள்ள இருந்து சரீரத்தோட சம்பந்தப்படாம இருக்க ஆகாதோவை நாமரூபயோர் நிர்வகிதா அதந்தரா, அதுக்கு நடுவில் ஒட்டாமல் மாம்ச சங்கரா கிருஷ்ணா. ஒரு போட்டி சொல்றேன், கிருஷ்ணன் எங்க இருக்காங்க, முன்னாள் இருக்காள், என்ன எனக்கு தெரியலையேன்னு அவ. இவன் சொல்றான் எனக்கு தெரியுது உனக்கு தெரியலைங்க. 2 பேருக்கு நடுவில் இருக்க. ஒரு சமயத்தில் இவனுக்கு தெரியல, ஒரு சமயத்தில் அவருக்கு தெரியல. என்ன அடினாரோ அந்த கிருஷ்ணன் கட்டல. மாம்ச அந்தரா கிருஷ்ணா அங்கனம் அங்கனாமந்தரே மாதவம் 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 காந்தரே நாங்கன. இந்த அந்தராசம் இங்க இருக்கு, அது வேதத்துல இருக்கு. அந்தரா சொல்லுவல்ல, அது எங்கெங்க வருதுன்னு கம்ப்யூட்டர்ல ஸ்கேன் பண்றா போல வரணும் சார். இந்த உபனிஷத் வாக்கியங்கள்லாம் எப்படின்னா ஒவ்வொரு பதம் இந்த பதம் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு வரணும். அந்த அளவுக்கு உபனிஷத்தோட சரீரத்தின் அர்த்தத்துல ஒண்ணு ஆகணும், கீதைத்துல ஒண்ணு ஆகணும். நம்ம டிவி சீரியல்ல வந்திருக்குங்க, அதை நமக்கு அப்படியே லைட்டு போயிருக்கோம். 6 முழுக்க என்ன பண்றது, இங்க இருந்து 4 பேர் காரணம் விட்டு இறங்கத்துக்கு போறோம். ஒருத்தர் பேசிக்கிறாங்க, என்னது புரியல, என்னடா டிவி சீரியல் நடக்கிறது பேசிட்டான் அப்படின்னு சோக்கு போட்டுருந்தோம். முழுக்க லோகத்துல என்னென்ன அந்த அளவுக்கு நிபந்தனை ஆயிட்டாங்க வேற மனுஷன். எது வேணுமோ அது பண்ணல பார்த்தா. அதான் ஆகாசம் நாம நாமரூபாபியம் அபியந்தர பூதா, அவருக்கு உருவம் இல்ல. நீங்க சரீரத்துக்குள்ள வருவதாலும் அவருக்கு ஒரு சரீரம் இல்லை. அசரீரா அஸ்தூலாதி லட்சணா. அதனாலதான் அவருக்கு சொன்னேன் அஸ்தூலம் அணோ அபிரஸ்வம் அதீர்க்கம் அலோகிதம். நீளமா இல்ல, குட்டையா இல்ல, பெருசா இல்ல, சின்னதா இல்ல, காத்து மாதிரி இருக்க. காத்து நீளமா இருக்குங்களா, காத்து குட்டையா இருக்குங்களா, காத்து சின்னது காத்து பெருசுன்னு சொல்றா. ஆகாசம் நீளமா இருக்கா குட்டையா இருக்கா, கைதா பிரேக் பண்ணும் தெரியல, பிரேக்கா ஒன்னும் தெரியாது. ஆகாசத்துக்கு அதே மாதிரி இருக்கா. அஸ்தூலாதி லட்சணா, அதோட மட்டுமல்ல அபஹபமாதி லட்சணத்தா. புண்ணியம் பாபம் இந்த சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு இல்லை. இந்த சரீரம் எப்படி பிறகு தெரியுமோ, நம்ம பண்ணினதால புண்ணிய பாபத்தினால பிறகு. ஏதோ புண்ணியமும் ஏதோ பாபம் பண்ணினா அதுக்கு தகுந்த தக்கவாறு சரீரம் வந்ததே ஒழிய ஆத்மாவுக்கு புண்ணிய பாபம் இல்லை. அந்தந்த மனுஷன் அங்கங்க பிறந்திருக்கான், அண்ணந்தமா பிறந்திருக்கான், அவன் பண்ணியதுனால மிக்சர புண்ணிய பாப கர்மாக்கள். அதனால எப்பவும் நாம நம்மள வெயிட் வச்சுக்கூடாது. சில பேர் பாருங்க, நான் இங்க பிறந்திருக்கணும் சார், இங்க பிறந்திருக்கணும் சார், ஒண்ணும் இல்லை. எங்க பிறந்தாலும் பகவான அடையிறதுக்கு அவருடைய திருவிழை அடையிறது ஈக்குவல் சான்ஸ்.
எல்லோரும் அடையலாம். பகவான் ஒருத்தருக்கு அவனுக்கு தான் நான் பிரத்யேகமாக எனக்கு பிரத்யேகமாக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். எல்லோரையும் அடையலாம். அதோட மட்டுமல்ல, சில பேர் சொல்றா அவளை நிறைய படிப்பு வராதோடையும் நல்ல சம்ஸ்காரத்தோட படைச்சிருக்கேன். அந்த வீட்டுல எனக்கு ஒண்ணும் இல்லாம படைச்சுட்டு இருக்கேன் சார், அதனால என்ன பண்றது, நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்குன்னு. இல்ல, நீ எந்த சம்ஸ்காரத்தோட பிறந்தியோ, எந்த புண்ணிய பாகத்தோட பிறந்தியோ அதுக்கு தக்கவாறு தான் வச்சிருக்க. ஆனா என்ன அடையிறதுக்கு ஈக்குவல் இல்ல, ஈக்குவல் அளவுக்கு எவ்வளவு இருக்கோ அது. இந்த ரன்னிங் ரேஸ்ல பாருங்க, சில பேர் எல்லாருக்கும் ஒரு இது மாட்டான், சில பேருக்கு கொஞ்சம் ஒரு 4 அடி முன்னால இருக்கும். ஏன்டாங்க அதுக்கு தகுந்தா போல அப்படின்னு தான் தயார் பண்ணிட்டு இருக்கேன். அதனால யாரையும் சொல்லப்படாது. அதனால என்ன சாமர்த்தியம், ஈக்குவல் எஃபர்ட் போட்டா எல்லாருக்கும் உண்டு. அதனால கவலை பகவான் மட்டும் யார் இடத்துலயும் ஜாஸ்தி கம்மிங்கிறது கிடையாது. வைத்தமிய தோஷம் அவருக்கு கிடையவே கிடையாது. ஈக்குவல் டு எதிர்படி இருந்தாலும் நமக்கு என்னமோ நீதி பேர் உலகத்துல எனக்கு தவிர நீதி பேர் எல்லாருக்கும் பகவான் நன்றா பற்றா போடணும். நம்மளை மட்டும் குட்டிகிட்டே இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் நான் சொல்றேன். அவளுக்கு எது கரைச்சிருக்கோ எது கரைக்கலையோ எல்லாம் அவாதான் பண்ணியதான ஜன்மாந்தரத்துல பண்ணியதான புண்ணிய பாபங்கள். அந்த பாபங்கள் விவகாரம் என்ன, அதனால துன்பம் வறுமையானால் அந்த துன்பத்தினாலையும் நீங்க கவலைப்பட மனத்தை தளர விடப்படாது. ஏன் இந்த துன்பமானது எனக்கு வைராக்கியத்தை கொடுக்க உண்டு. இந்த துன்பமானது மனுஷனுக்கு என்ன பண்றது, வைராக்கியத்தை ஜெனரேட் பண்ணி இந்த ஜென்மால அந்த திருவுடைய நான் பார்த்துத்தான் ஆகணும். அந்த பகவானுடைய நாமாவை பார்க்கணும். விஸ்வாச்சாரியருக்கு சர்வப்பிரகரணாய நினைச்சா எல்லா ஆயுதங்களோடையும் முன்னால நிக்கிறாங்க. நீங்களும் நினைப்போம், நினைப்போம். ஆச்சாரியாவுடைய அம்மா நகர காலத்தில் நீ பிரத்யேகமாக கையின வந்துருவாங்க. எந்த ஊர்ல இருந்தாலும் வந்துருவீங்க. அதே மாதிரி கர்மசந்தோட கேட்கிறேன், சக்கரா எங்க இருக்கு, ஆகாச மார்க்கத்திலிருந்து வந்துட்டார். வந்ததுமே என்ன ஆச்சுன்னார், அப்பா பிராணம் போறா போல இருக்கு, எனக்கு பகவானை பார்க்கணும்னு இருக்கு. அவர் திரிசூலஹஸ்தனாக உமாசகாயனாக ரிஷபவாகனத்துல அம்பாளை பார்க்கிறாரோ அம்பாளோட சேர்த்து தர்சனம் கொடுத்தார். வேண்டாம் பாருங்க, ஏன் நீங்க கேட்டேன், எனக்கு இது இல்ல, தினந்தோறும் நான் அர்த்தம் பண்ணிட்டு இருக்கேன்னு அந்த ரங்கநாத சுவாமியை பார்க்க கையில் அனுகிரகம் பண்ணியிருக்கேன். அந்த காசே பிராண விட்டா அப்படின்னு ஜீவிச்சிருக்கு. அவளுக்கு எது இஷ்ட தெய்வமோ மயூராதிரூடம் மகாபாத்தியரூடம் சொல்லுதா, எது வேணாலும் உங்க இஷ்ட தெய்வத்தை பூஜைப்பட்டப்போ நினைங்க. ஆனால் என்ன விவகாரம், அந்த பகவானிடத்துல உங்க மனசுக்கு இந்த ஜன்மாவை எல்லோரும் பார்க்கலாம். இன்னாருக்கு அன்னாருக்குன்னு வித்தியாசம் இல்ல. ஆனால் நீங்க எந்த உருவத்தை பார்த்தாலும் இருக்கிறது உங்களுடைய ஆத்மஸ்வரூபம் தான். அது வெற்றிக்கிற உருவத்துல வர ஏகம் சத்விப்ராவதி. இதை விட அத்வைத்தத்தை விட வேற ஏதாவது ஒரு மதம் சொல்ல முடியுமா? ஆகாசோரை நாமரோபயோர்த்தே சகிதா அபதவாத்மாதி லட்சணச்ச சர்வைஹி சம்சார தர்மைஹி அனகல்பிதா. இந்த சம்சார தர்மங்கள், சம்சாரம்னு என்ன, எங்கெல்லாம் அலையும். ஓரிடத்தில் பிறந்து ஓரிடத்தில் வளர்ந்து கிருஷ்ண பரமாத்மா ஏன் சார் அப்படி பண்ணினார், நம்மளுக்கெல்லாம் ரசம் சேவை பண்ணினார். எங்கேயோ ஒரு இடத்துல பறக்க வேண்டியது, இன்னும் இடத்துல வர வேண்டியது. அதனாலதான் நீங்க யாரு, உங்க பூர்வீகம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா ஒண்ணும் இல்ல, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல மாயவரம் கிராமத்துல அது ஒரு கிராமம் இங்க கண்ட போடுறதுக்கு அங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னு சொல்ற இப்பெல்லாம் அப்படி சொல்றோமா? எங்க போறது, நீங்க பூர்வீகம் யாருன்னு. பூர்வீகம் நான் இங்கதான் இருக்கேன். எப்ப எங்க இருக்காலும் அதுலயும் உத்தியோகத்துல வந்தா 2 வருஷத்துக்கு ஒருதான் நான் மாத்திட்டே இருக்கேன், டென்ட்டை தூக்கிட்டே இருக்கேன். குழந்தைகள் எல்லா பாஷையும் வருது, ஒரு பாஷையும் வரல. இப்பதான் மதர் சங்கர் ஏதோ சொல்லிட்டு பார்த்தேன்னா மாத்திர பாஷை, ஆனா அம்மாவுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஒருத்தருக்கும் அவன் மதர் கண்டு தெரியாது, எழுத தெரியாது. வீட்டுல பேசுவார தவிர எழுத தெரியாது. என்ன தெரியும், நார்த் இந்தியாவில இருந்தானே ஹிந்தி தெரியும், இந்தூர்ல இருந்தா இங்கிலீஷ் தெரியும், தெரியும் சொல்லிக்கிறான். அவ்வளவுதான். எந்த ஒரு 5 நிமிஷம் பேசுறானே ஆனால் எல்லாம் கலப்படமாக அவியலா பேசுறானே தவிர ஒரு பாஷையில பேசுறதா. இது நம்ம பரிசு. இப்ப
இப்படி ஆட்டம் பார்த்தேனா அப்படி இல்ல. அபகதபாத்மாதி லட்சணத்தை கர்மைஹி சம்சார தர்மைஹி அநாதன்னிதா. இங்க பிறந்தேன் அங்கே பிறந்தேன், அதாச்சு இதாச்சு, ஒரே கவலைகள். இப்படி ஆகணும்னு நினைச்சேன், அப்படி ஆகலைங்க. சின்ன வயசுல என்ன ஆகணும்னு நினைச்சேன், பெரிய டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், என்ன ஆச்சு ஒன்னும் ஆகல. டாக்டர் போயிருக்கோம். நான் பெரிய ஆக்டர் ஆகணும்னா எனக்கு ஆக்டிங் எல்லாம் ஒண்ணும் இல்ல, வீட்டுல சுத்திட்டு இருக்காங்க. யாராவது இது நினைச்சேன் இப்படி ஆகணும்னு நினைச்சேன், அப்படி ஆகணும்னு எல்லா வார்த்தையும் சொல்ல முடியறதோ, அது ஏதோ காத்து போய் எங்கேயோ கல்விட்டு கடைசியில இங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு சுத்தி ஜனாந்தரத்தை புண்ணியம் இருந்தால் ஒரு ஆச்சாரியால் கிடைக்கிறார். ஆச்சாரிய சங்கராச்சாரியா தத்துவே ஜன்ம ஜன்மனி. ஒவ்வொரு நாளும் என்ன பிரார்த்திக்கணும் தெரியுமா, எனக்கு எத்தனை பிறகு இருந்தாலும் இந்த சங்கராச்சாரியர் தான் எனக்கு ஆச்சாரியாகும். அந்த சங்கர பாஷ்யத்தை வாசிக்கணும். அதை விட ஒரு சக்தி எங்கேயுமே கிடையாது. மனசு அப்படியே சுத்தமாக்கக்கூடியதான தத்துவம். அப்படி சம்சார தர்ம வர்ஜிதா, ஒரு துன்பமோ இன்பமோ அது இது இந்த கவலைகள்லாம் இல்லாதவன் ஆத்மா. ஆத்மா சர்வாந்தரா. இந்த ஆத்மா எப்படி இருக்கு, சாட்சாத் அபரோட்சம். இந்த சம்ஸ்கிருதத்துல பதங்கள் நல்லா பார்க்கணும். கண்ணுக்கு முன்னால இருக்கிற பொருளுக்கு என்ன சார் பேரு, இந்த புஸ்தகம் இருக்கு, கண்ணால பாக்குறேன். பார்த்ததுல என்ன சொன்ன, புஸ்தகம் பார்த்தீங்களா, தெரிஞ்சதா, பிரத்யட்சமா பார்த்தேன்னா. இந்த பிரத்யட்சமா பார்க்கிறேன்னு சொல்றானே தவிர அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கல. அர்த்தம்னா கண்ணு, கண்ணுக்கு முன்னால இருக்கு. எந்த பொருள் கண்ணுக்கு முன்னால இருக்கோ அதை பிரத்யட்சமா பார்த்தேன். அதே போலயே ஒரு பொருள் அது பார்த்தீங்களோ நீங்க, நமக்கெல்லாம் தெரியாது. நம்ம கண்ணாலாம் நடந்தது, பரோட்சமா நடந்து விடுது, எனக்கு என்ன தெரியும்னா. இந்த பரோட்சம் என்னதான் கண்ணுக்கு மறவாக. பிரத்யட்சம்னா கண்ணுக்கு முன்னால, பரோட்சம்னா கண்ணுக்கு மறவாக. இது ரெண்டும் புரிஞ்சிடும். இது உள்ள நான்கிறத நான கண்ணால பார்த்தேன், உங்களுக்கு தெரியவே தெரியாது. கண்ணால பார்க்கல, ஆனாலும் தெரியறது, கிளியரா தெரியறது. அதுக்கு என்ன பண்றதுன்னு இந்த காலத்துல இதுக்கு என்ன சொல்ல தெரியல. பிரத்யட்சமும் இல்ல, பரோட்சமும் இல்ல. அதான் என்ன, பிரத்யட்சம் மாதிரி இருக்காங்க, பிரத்யட்சம் இல்ல. அது பரோட்சம் இல்ல, அபரோட்சம். அபரோட்சம்னா என்ன அர்த்தம், கண்ணுக்கு எதிர்க்க தெரியாத போனாலும் கண்ணுக்கு எதிர்க்க தெரிஞ்சால் எப்படி அறியப்படுமோ அப்படி அறிஞ்சிருக்கேன். இது வரைக்கும் இந்த அபரோட்சமான பொருள் என்ன தெரியுமா உங்களுக்கு, இன்பம், சுகம், துக்கம், தலைவலி, இவைகள்லாம் அபரோட்சம். தலைவலி கண்ணுக்கு முன்னால கருப்பா வந்து நிற்காது. தலைவலியே எனக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. ஆனா தலைவலி மட்டும் தெரியாதா தெரியாது, எப்ப வந்தாலும் தெரியாது. தெரியாது அவருக்கு தலைவலி, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத அவர் அமிர்தாஞ்சன் எடுத்து பூசிக்கிறார், அதனாலேயே தெரியும் தலைவலி. காசு அவருக்கு பூசினார், சரின்னு பார்த்தேன், பூசிட்டு போய் முடியல, அதுதான் பண்ணினார், அப்பவும் பார்த்தேன், அதுக்கப்புறம் இந்த அமிர்தாஞ்சனுக்கு தெரியாத போகாத தலைவலியாக அந்த கடல் மேல விட்டுட்டார். ஓஹோ, நல்ல புரிய போயிட்டு இன்னொருத்தருடைய தலைவலி இன்னொருத்தருக்கு முடியாத, ஆனா அவளுக்கு அவ தலைவலி புரியும். இதெல்லாம் அபரோட்சம். நமக்கு எத்தனை விஷயம் அபரோட்சம் தெரியுமா, சுகம், துக்கம், கஷ்டம், பயம், இத்தனையும் அபரோட்சமா இருக்கு. ஆனா இவைகளுக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இவைகளெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் அபரோட்சமாகும். அதை எதுவும் தெரியாமலேயே எப்பொழுதும் நான் நான் என்கிறேன். தலைவலி வந்த பிறகுதான் தலைவலின்னு தெரியும், சரி வந்த பிறகுதான் இது சளின்னு தெரியும். நமக்கு எது சளி முடிச்சிருக்கு, ஜலதோஷம் முடிச்சிருக்கு அப்படின்னு தெரியும். ஐஸ்கிரீம் நேற்று சாப்பிட்ட, அதாவது தலைவலி, ஜலதோஷம் ஏதோ வரும். ஆனா இந்த நான்கிறதுக்கு அது கூட இல்லை, எப்பொழுதும் தெரியும். அதனாலதான் சாட்சாத் அபரோட்சம். அபரோட்சம்னு சொல்றாரு வேதாந்தத்துல. என்ன சாட்சாத் அபரோட்சாத் பிரம்ம யாத்மா சர்வாந்தரஹ. அதோட இல்ல, அசுத ஸ்ரோதா அமதோ
அதனுடைய அர்த்தம் மேல் பாகம்